அனைவருக்கும் வணக்கம். டிஎன் செட் ரிசல்ட் எப்போ வரும், எதனால் தாமதமாகுது, எல்லாத்தையும் இந்த வீடியோக்குள்ளே முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்முடைய சேனலில் வர வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 7-8 ஆண்டுகள் செட் எக்ஸாம் நடத்தாமல் இருந்தாங்க. பல்வேறு தரப்பிலிருந்தும் செட் எக்ஸாம் நடத்தணும் அப்படின்ற கோரிக்கை இருந்துகிட்டு இருந்தது. அதற்கேற்ப 2024ஆம் ஆண்டு செட் எக்ஸாம் தமிழ்நாட்டில் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை யார் நடத்த போகிறோன்னு சொன்னாங்கன்னா, மனோன்மணியன் சுந்தரனார் பல்கலைக்கழகம் மூலமாக இந்த செட் எக்ஸாம் நடத்தப்படும் அப்படின்றத சொன்னாங்க. அதே சமயத்தில் டிஆர்பிலேருந்து ஒரு அறிவிப்பு வந்தது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான எக்ஸாம் நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்றதையும் அறிவிப்பாக கொடுத்துருந்தாங்க. இதனை கேட்டதும் ஆசிரியர்கள் உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு சூழலில் மனோன்மணியன் சுந்தரனார் பல்கலைக்கழகம் ஒரு பக்கம் செட் எக்ஸாமுக்கான அந்த அப்ளிகேஷனை வாங்கினாங்க. டிஆர்பியும் இந்த காலேஜ் டிஆர்பிக்கான அந்த அப்ளிகேஷனை வாங்கினாங்க. இதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, செட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ செட் எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நாங்கள் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் வைப்போம். அப்போ நீங்கள் இந்த செட்டில் பாஸ் பண்ணவங்க மட்டும் தான் எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு சொன்னனால செட்டு பாஸ் பண்ணாதவங்க கூட இந்த காலேஜ் டிஆர்பி அப்ளை பண்ணாங்க. சரி, அப்போ எக்ஸாம் வரப்போகுது, நம்ம எழுதலாம் அப்படின்னு எல்லாருமே தயாராகிட்டு இருந்த சமயத்தில் 2024 இந்த செட் எக்ஸாம் அப்படின்றது நடத்தப்படல. நிர்வாக காரணங்களுக்காக நாங்கள் தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க மனோன்மணியன் சுந்தரனார் பல்கலைக்கழகம். இதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியே இந்த செட் எக்ஸாம் நடத்த போகிறாங்க அப்படின்ட்டு ஜிஓ போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்டுக்கு 2 முறை செட் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதனால் ஆசிரியர்கள் கூடுதல் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. சரி, இந்த மனோன்மணியன் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தான் நடத்தலை, இப்போ டிஆர்பி நடத்துகிறாங்க, நமக்கு எல்லாமே சரியாக நடக்கும் அப்படின்ட்டு எல்லாம் எதிர்பார்த்த சூழலில் மார்ச் 6ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் இந்த செட் எக்ஸாம் கணினி வழி தேர்வாக நடந்தும் முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் உடனடியாகவே இந்த செட் எக்ஸாமுக்கான ஆன்சர் கீயும் வெளியிடப்பட்டது. இந்த ஆன்சர் கீயில் பல்வேறு குளறுபடிகள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் சரி செய்து பிறகு ரெஸ்பான்ஸ் ஷீட்டும் விட்டாங்க. அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டு விடுவதற்கும் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியிருந்தது. ஏன்னா ஆன்சர் கீ மட்டும் விட்டுட்டு ரெஸ்பான்ஸ் ஷீட் விடாமல் இருந்தாங்க. ஸோ டிஆர்பிக்கு பல்வேறு கோரிக்கைகள் வைத்ததன் அடிப்படையில் இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் வெளியிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு விரைவில் வெளிவரும் அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த சமயத்தில் இன்ன வரைக்கும் இந்த ரிசல்ட் அப்படின்றது வெளியே வரலை. இந்த காரணம் பார்த்திங்கன்னா டிஆர்பி பல்வேறு தேர்வுகளை நடத்தி, அதாவது எஸ்ஜிடிக்கான அந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், பிடிக்கான அந்த ரிவைஸ்டு லிஸ்ட் ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளில் இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட மே மாதத்தை கடந்து இன்றைக்கி ஜூன் மாதம் ஆகிடுச்சு, இன்ன வரைக்கும் ரிசல்ட் அப்படின்றது வெளியே வரலை. இந்த நிலையில் ஜூலை மாதத்தில் பார்த்திங்கன்னா காலேஜ் டிஆர்பி, அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான அந்த டிஆர்பி எக்ஸாம் நடத்த போகிறதா ஆனுவல் பிளானில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த எக்ஸாம் தாமதம், இந்த எக்ஸாமுடைய ரிசல்ட் தாமதம் ஆகிறதுனால இந்த காலேஜ் டிஆர்பி இன்றைக்கி நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி ஏற்பட்டிருக்கு. அதனால் தேர்வர்கள் பல்வேறு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறாங்க. ஏன்னா செட் எக்ஸாம் ரிசல்ட் வருமா, எப்போ வரும்னு தெரியலை. காலேஜ் டிஆர்பி ஜூலை மாதம் வருமானு தெரியலை. அப்படி வந்தாலும் அதுக்கு தயாராகிறதுக்கு ஆசிரியர்களுடைய சரியான மனநிலை இல்லை. ஏன்னா செட்டு என்ன ஆச்சுன்னே தெரியலை. ஸோ ஜூலை மாதமே வந்தாலும் கூட ஆசிரியர்கள் தேர்வு எழுதுகிற மனநிலை இல்லை அப்படின்றதான் உண்மை. அதனால் தேர்வு வாரியம் உடனடியாக இந்த டிஆர்பி நடவடிக்கை எடுத்து செட் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணணும். அதே சமயத்தில் காலேஜ் டிஆர்பியும் நடத்தணும் அப்படின்றது ஆசிரியருடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது. நிச்சயமாக விரைந்து இந்த காலேஜ் அதாவது செட்டுக்கான ரிசல்ட் அப்படின்றது வெளிவரும் அப்படின்றத நம்ம நம்பலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தித்தாளில் வந்த தகவல் என்னென்னா, இந்த செட்டு தொடர்பாக வழக்குகள் இருக்குது, அந்த வழக்குகள் முடியும் தருவாயில் இருக்குது. இந்த வழக்குகள் முடிஞ்ச உடனே விரைவில் செட் எக்ஸாம் ரிசல்ட் வெளியிடப்படும். அதனைத் தொடர்ந்து காலேஜ் டிஆர்பி நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் டிஆர்பியிலேருந்து எந்த ஒரு ப்ரெஸ் நியூஸோ எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலோ கொடுக்கல. எனவே டிஆர்பி ஏதாவது ஒரு அறிவிப்பை கொடுக்கணும். எப்போ ரிசல்ட் வரும், காலேஜ் டிஆர்பி எப்போ வரும் அப்படின்றத ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்கன்னா ஆசிரியர்கள் தயாராவதற்கு உதவியாக இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து நம்முடைய சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.